தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிய பாரதிய ஜனதா கட்சி. சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிய பாரதிய ஜனதா கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 4 சட்டசபை தொகுதிகளில் வெற்றி பெற்றதால் மாநில தலைவர் எல் முருகனுக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. அதனால் அவர் தன்னுடைய மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். கர்நாடகா மாநிலத்தில் IPS அதிகாரியாக பணியாற்றி அதனை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்த அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டார். கட்சியை வளர்க்கிறேன் என்ற பெயரில் வந்தவர்கள் போனவர்களை எல்லாம் கட்சியில் சேர்த்தார். குறிப்பாக தமிழக பாஜகவில் ரவுடிகளை கட்சியில் அதிகமாக சேர்த்தார். கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள், கந்துவட்டி ஃபைனான்ஸ் பண்ணுபவர்கள், கொலை குற்றங்களில் ஈடுபடுபவர்கள், கஞ்சா விற்பவர்கள், சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள், கட்ட பஞ்சாயத்து பண்ணுபவர்கள் என்று பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை கட்சியில் சேர்த்தார். அவர்களுக்கு பொறுப்புகளை வழங்கினார், மாநில பொறுப்புகளையும் வழங்கினார். ஆனால் இன்றைக்கு சந்தி சிரிக்கிறது பாஜகவின் நிலைமை. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் அஞ்சலை கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மிகப்பெரிய ஒரு கஞ்சா வியாபாரி என்பது தெரிய வந்துள்ளது. கந்துவட்டி கொடுமைக்காரர் என்பது தெரிய வந்துள்ளது. இது எல்லாம் காரணம் அண்ணாமலை அவர்கள்தான். ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு நேர்மையான ஒரு IPS காவல்துறை அதிகாரி பாஜகவுக்கு தலைவராக இருக்காப்புல. காவல்துறை அதிகாரிக்கு தெரிய வேண்டாமா ஒரு குற்றவாளியை, ரவுடியை கட்சியில் சேர்க்கலாமான்ட்டு? ஆனால் ஒரு காவல்துறை அதிகாரி தமிழ்நாடு பாஜகவுக்கு தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு. அவர் இன்னைக்கு குற்றச்செயலில் ஈடுபடுபவர்களை, சமூக விரோதிகளில் கட்சியில் சேர்த்து இன்னைக்கு பாஜகவை சமூக விரோதிகளின் கூடாரமாக மாற்றிட்டார். இன்னைக்கு பாஜகவுடைய நிலைமை சந்தி சிரிக்குது. அதான் உண்மை. அடுத்து வர பாஜக தலைவராவது கட்சியை நல்வழிப்படுத்துகிறாரா அப்படிங்கிறது பார்ப்போம்.